guys, welcome to Noob Media. நான் உங்க தினேஷ் குமார். இன்னைக்கு நம்ம SQL உடைய Day 6 கிளாஸ் பார்க்கலாம். ப்ரீவியஸ் கிளாஸஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. ஐ பட்டன்ல லிங்க் தந்திருக்கேன். அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் புரியும். இன்னைக்கோட கிளாஸ்ல SQL உடைய அப்டேட் கமாண்ட் பத்தியும் செலக்ட் கமாண்ட் பத்தியும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்க்கலாம். query tool. நான் ஏற்கனவே யூஸ் பண்ண டேபிள் தான் இப்பயும் யூஸ் பண்ண போறேன். product table. இதுல ஏற்கனவே ஒரு 17 rows இருக்கு. இப்ப பாருங்க அப்டேட் யூஸ் பண்ணலாம். அப்டேட்ன்றது ஒரு கமாண்ட் காஷ். இப்போ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த டேபிள்ல இருக்க எந்த வேல்யூஸ் வேணா சேஞ்ச் பண்ணலாம். ஒரு காலமே கூட சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேல்யூ, இல்லை ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் கூட சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ அப்டேட்டில் ஒரு இந்த லீவி ஷர்ட்டோடைய சைஸ் வந்து 42ன்னு சேஞ்ச் பண்ணலாம். அப்டேட்டுன்றது கமாண்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா டேபிளோடைய நேம் கொடுக்கணும், ப்ராடக்ட். நெக்ஸ்ட் செட்டுன்றது கொடுக்கணும். ஏன்னா அப்படி செட்டுன்னு கொடுத்தாதான் இங்கே வேல்யூஸ் வந்து செட் ஆகும். அதுதான் கீவேர்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம எதில் சேஞ்ச் பண்ணோன்ற காலம் நேம், ப்ராடக்ட் சைஸ் வந்து 42. ஸோ இப்போ தான் இதை ரன் பண்ணோம்னா மொத்த காலமே 42 சேஞ்ச் ஆகிடும். நம்ம எங்கன்றதை இப்போ தான் ஸ்பெசிஃபையாக மென்ஷன் பண்ணோம். where product id equal to 1004. இப்போ அந்த ஒரு ரோ மட்டும்தான் அப்டேட் ஆயிருக்கும். பாருங்க 42 சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ரோவோட எல்லாத்தோடைய இந்த ரோல இருக்க எல்லாத்தோடைய வேல்யூஸ்லையும் 100 rupees ஏற்றுறேன். பாருங்க 1000 இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தோடைய வேல்யூ 100 rupees ஏறிடும். ப்ராடக்ட் ரேட் ஈக்குவல் ப்ராடக்ட் ரேட் ப்ளஸ் 100. சிம்பிள் தாங்க. இப்போ இது மொத்த ரோவுமே அப்டேட் ஆயிடுச்சு. பாருங்க அப்டேட் 17 rows. பாருங்க 1004 1100 சேஞ்ச் ஆயிடுச்சு. பாருங்க. இல்லை இப்போ நான் டீனம்னு இருக்கிற இந்த டீனம் பிராண்ட் மட்டும் அவங்ககிட்ட 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீனம்ல இருக்க மொத்த வேல்யூஸும் 100 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிடலாம். பாருங்க ப்ராடக்ட் ரேட் இங்கே மைனஸ். அதே தான் சேம் வேர் கண்டிஷனில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். வேர் ப்ராடக்ட் நேம் லைக்ன்றது ஒரு கீவேர்டு. இப்போ இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட வேல்யூஸும் இங்கே நம்ம தேட போகிறோம். இப்போ டீனம்னு இருக்குது. டீனம் ஷர்ட்டு, டீனம் ஜீன்னா பரவாயில்ல, அவங்க டீனம் பிராண்டுக்கே 100 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டீனம்னு ஸ்டார்ட் ஆகிற மொத்தத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ டீனம் பர்சன்டேஜ். இப்போ இந்த பர்சன்டேஜ் கொடுத்துட்டதுனால இந்த டீனம்க்கு நெக்ஸ்ட் வர எதுவுமே கன்சிடர் பண்ணிக்காது. டீனம்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா மட்டும் போதும், அது மொத்த ரோஸையும் அப்டேட் பண்ணி விட்டுரும். இப்போ பாருங்க 11 rows இருக்கு. 11 rows அப்டேட் ஆயிருக்கும். ஸோ பாருங்க எல்லா ரோஸும் அப்டேட் ஆயிருக்கு. டீனம்து மட்டும் 100 rupees டிஸ்கவுண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம புதுசாக ஒரு காலம் கிரியேட் பண்ணுவோம். இப்போ எனக்கு பிராண்டட்லாம் தனியாக வேணும். இப்போ இந்த டீட்டெயில்ஸில் பிராண்டது மட்டும் எனக்கு தனியாக வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணலாம். எனக்கு வேணும்ன்றது நான் பண்ண போகிறேன். brand varchar
brand தானே 10 போதும். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த ரோ ஆட் ஆகிட்டு அந்த காலம் ஆட் ஆகிட்டு இருக்கும் எல்லாம். ஆனால் எல்லாமே நல் வேல்யூஸாக இருக்கும். இப்போ நம்ம இந்த இதே மெத்தட் தான் இப்போ டினம்னு இருக்கிற இடத்துல டினம்னும் லீவிஸ்னு இருக்கிற இடத்துல லீவிஸ்னும் வந்துடும். இப்போ பாருங்க ப்ராடக்ட் ரேட் பிராண்ட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெறும் பிராண்ட் இருக்கு. ஸோ ரீநேம் ஆல்டர் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ பிராண்ட் equal to dnum where p name is equal to dnum. இப்போ சேம் அந்த 11 ரோஸ் அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ அந்த எல்லா ரோஸ்க்கும் டினம்ன்ற பேண்டை இங்கே வந்துட்டு இருக்கும். இதோ பாருங்க எல்லாத்துக்குமே வந்துடுச்சு. இப்போ அதே மாதிரி லீவிஸ்க்கு சேஞ்ச் பண்ணிடலாமா? ஃபைவ் ரோஸ் இருக்கு லீவிஸ்ன்ற நேமில். ஸோ அது மட்டும் அப்டேட் ஆகிருக்கும். இதோ பாருங்க லீவிஸ்னு வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் அப்டேட்டு. நம்ம இப்போ செலக்ட் கமாண்ட் பற்றி பார்க்கலாம். செலக்டில் இப்போ நமக்கு ஸ்பெசிஃபையாக இதுதான் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. ப்ராடக்ட் ஐடி, அந்த ப்ராடக்டோடைய ரேட், அதை மட்டும் பார்க்கலாம் பாருங்க. இதோ பாருங்க ப்ராடக்ட் ஐடி, ப்ராடக்டோடைய ரேட். கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கு, இருங்க ப்ராடக்ட் நேம் போட்டுடலாம் நடுவில். ஓகே, இப்போ பாருங்க இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கா. இப்போ எனக்கு 1000 ரேட்டுக்கு மேலே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். வேர் இப்போ இங்கே அப்டேட்டில் பண்ண மாதிரி தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். வேர்ன்ற கீவேர்ட் ப்ராடக்ட் ரேட் greater than 1000. இப்போ பாருங்க எல்லா ரோஸும் 1000 மேலே இருக்கிறது மட்டும்தான் வந்திருக்கும். இப்போ 1000க்கு கீழே இருக்கிறத பார்க்கலாமா? கீழே 3 தான் இருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லை காஷ், இப்போ ப்ராடக்ட்ல செலக்ட்ல ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு. இப்போ ரேட்ல இருக்க மேக்ஸிமம் வேல்யூ அது எதுன்றதை பார்க்கலாம். ரேட்ல எது அதிகமா இருக்கோ அதை மட்டும் நமக்கு எடுத்து கொடுக்கும். இங்க பாருங்க, இப்போ நமக்கு அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கு பாருங்க. இதே மாதிரி மினிமமும் இருக்கு. மினிமம் 900.
மேக்ஸிமம் 2300, இப்போ மினிமம் 900. ஸோ இப்போ ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணி ப்ராடக்ட் ரேட் எடுக்கலாம் பாருங்க. ப்ராடக்ட் ரேட் மட்டும் சரி மொத்தத்தையும் எடுக்கலாம். வேர் ப்ராடக்ட் நேம் அந்த லைக் மாதிரி இப்போ எனின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம் பாருங்க. ப்ராடக்ட் நேம் தான் செட் ஆகாது. ப்ராடக்ட் சைஸ், ஏன்னா அதில் தான் ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும். சேம் வேல்யூஸ் 40. இங்கே பாருங்க ரிப்பீட்டட் வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கோட வீடியோ. இன்னைக்கோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.